நாம் ஜெபித்து நாம் அதனை தொடங்குவோம். எல்லாரும் கற்களை மூடி முடிந்தால் முழங்கால் பிடித்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நாம் நேற்று சென்ற பிரயாணத்தை வாய்க்க பண்ணி சுகபத்திரமாய் சென்று சுகபத்திரமாய் வீடு வந்து சேர ஆராதனையிலே கலந்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லபடியாய் மீண்டும் ஒரு பரிசுத்தமான ஓய்வு நாளை ஆண்டவர் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். எனவே ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறபடியாய் எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கிறபடியாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறபடியாய் நம்ம எல்லாருமான இந்த கால வேளையில் எல்லாரும் அர்ப்பணித்து ஆண்டவரே இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய நீங்க இந்த மத்தியில வந்து ஆசீர்வாதங்கன்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவர்களை நோக்கி பார்ப்போம். நீங்கள் அதிகமாய் நேசித்து வளர்க்கிற நல்ல தகப்பனே, கால வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோதனைக்கிறோம். ஆண்டவரே இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோதனைக்கிறோம். ஆண்டவரே மீண்டும் ஒரு ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாய் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உம்மை தொழுது கொள்ளும்படியாய் நீங்கள் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, இந்த நாளிலே நடக்க போகிற ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஏறெடுக்க போகிற எல்லா ஜபங்களையும் நீங்கள் கேட்டு அதற்கான பதிலை நீங்கள் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்க போறீங்க ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் பாட போகிற ஒவ்வொரு பாடலும் உங்கள் நாமத்துக்கு மகிமையாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பாவரிக்க ஜபம், பாவரிக்க பாடலை கேட்டு நீங்க பாவ நிவர்த்தி கொடுத்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே நீங்க பரிசுத்த அலங்காரத்திலே நாங்கள் உண்மை தொழுது கொள்ளும்படியாக நீங்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சாமி, நாங்கள் வாசிக்க போகிற வேத பகுதிகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்க நீதாமை கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். துதி நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீங்க வந்து அசைவாடும்படியான் அநேகர் மேல் அபிஷேகம் ஊற்றப்படும்படியான் ஜெபிக்கிறோம். சாமி, உங்களுடைய வார்த்தைகளை சுமந்து வருகிற அருமையான பிரதர் எஸ் பீட்டர் தாங்க நம்ம ஜெபிக்கிறோம். சாமி, அவரை மறைத்து நீங்க வெளிப்பட போற கிருபை நான் சொல்லிருக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகள் வல்லமுள்ளதான் இருக்க நேர்களை ஆண்டவரை பலப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்க நீதாமே கிருபை பாராட்டும். அவரை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். சாமி, தொடர்ந்து பொதுவான விசுவாச பிரமாணத்தை நாங்கள் அறிக்கை செய்ய போகிறோம். தொடர்ந்து காணிக்கை படைக்க போகிறோம். தொடர்ந்து அறிவிப்பு, ஜெபம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து உங்களுடைய மகிமையின் பிரசன்னத்தினால் இந்த ஆலயத்தை நிரப்பி பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டு ஆண்டவரே மகிமையின் மேகம் இந்த ஆலயத்தை முழுவதுமாய் சூழ்ந்திருக்கும்படியான் வருகிற ஆத்துமாக்கள் எல்லாரும் உங்களுடைய மகிமையின் பிரசன்னத்தை கண்டு உங்களுடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய், தெய்வீக விடுதலை பெற்றவர்களாய், தெய்வீக சமாதானத்தை பெற்றவர்களாய் திரும்பி போக நீதாமை கிருபை பாராட்டும்படியாக சொல்கிறோம். உடைய மகிமையின் பிரசன்னம் எங்களோடு இருந்து இந்த ஆராதனை தொடக்கப்படுது
முடிவு வரை ஒரு பிரசுரத்தினால் இடைக்கட்டி எல்லா தடைகளையும் மாற்றி ஆத்துமக்களை திரளாய் கொண்டு சேர்த்து உங்க நாமத்துக்கு மகிமையாய் ஆண்டவரை எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இந்த ஆராதனை நடத்தி கொடுக்க முடியாது சொல்லிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு மஞ்சள் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்பவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகி கடவுளாலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே கழிபொழுது மகிழ கடவோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகும். ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கின்றோம். கீர்த்தனை புத்தகத்திலே 17வது பாடல், கண்களை ஏறெடுப்பேன் மேறு மேலா என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை பாடி நாம் இந்த ஆராதனையை தொடங்குவோம். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளில் கடவுளாகிய கர்த்தரே, நீ பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா.
கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக ஒழித்தவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்கள் வழிநடத்தி கடவுள் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. பாவரிக்கை. நமக்கு பாவமில்லை என்பவனால் நம்மை நாமே வஞ்சித்துள்ளாவும், நமக்குள் உண்மைகளை நமது பாவங்களை அறிக்கைத்தால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்விதான நீங்க நம்மை சுத்திகரிப்பது அவர் நம்பத்தக்கரும் நீதி உள்ளவர். நான் எழுது என் தகப்பனத்துக்கு போய், தகப்பனே, பலத்துக்கு விரோதமாய் உமது மாறுவிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தது நல்ல. உம்முடைய கூலிக்கான ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திருப்பி சுவிசேஷம் நம்பிக்கை வைங்கள். நமது பலவனுக்காக பிரதிபலிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நோக்கிறாமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் பழிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோம். எல்லாரும் முழங்கால் படிக்கலாம். கடந்த மாதத்திலே நாம் தெரிந்து தெரியாத செய்த பாவங்களை ஒரு நிமிடம் ஆண்டவரை நாம் மனத்தாழ்மையாய் நாம் அறிக்கை செய்வோம். ஒரு நிமிடம் எல்லாரும் கடந்த வாரம் முழுதும் தெரிந்து தெரியாத செய்த பாவங்களை ஆண்டவரிடத்திலே மனத்தாழ்மையாய் நாம் அறிக்கை செய்வோம். என்னை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இசுப்பா, கடந்த வாரம் முழுதும் சாமி தெரிந்து தெரியாத செய்த பாவங்களை நீங்கள் தயவாய் மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம் சாமி. உமக்கு விரோதமான பாவங்கள், உமக்கு விரோதமான செயல்கள், சண்டைகள், கோபங்கள், தேவையில்லாத கெட்ட வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருந்தால் நீங்கள் தயவாய் மன்னித்து நீங்கள் பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற நாங்களும் பரிசுத்தமுள்ளாய் மாற உடைய கல்வாரி ரத்தத்தினாலே எங்களை உச்சத்தலமுள்ள உள்ளங்கால்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தின பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உண்மை தொழுது கொள்ள எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. பாவரிக்கு பாடலாக 122வது கீர்த்தனை, வேறு ஜென்மம் வேண்டும், மன மாறுதல் ஆகிய உள்ள தூய்மை என்னும் வேறு ஜென்மம் வேண்டும் என்ற பாடலை நம்ம எல்லாரும் ஜபனிலே மாறுவோம். வேறு ஜென்மம் வேண்டும், மன மாறுதலாகிய உள்ள தூய்மை என்னும் வேறு ஜென்மம் வேண்டும். கூறும் பரிசுத்த மாறிலா தேவன், கூறும் பரிசுத்த மாறிலா தேவன், தேருதலான வேறு ஜென்மம் வேண்டும், மன மாறுதலாகிய உள்ள தூய்மை என்னும் வேறு ஜென்மம் வேண்டும். பாவ சுபாவமும் ஜீவியமும் மாறும், பாவ சுபாவமும் ஜீவியமும் மாறும், தேவனின் சாயலை மேலுவதாகிய
வேறு ஜென்மம் வேணும். மானிடரின் மானவினாகல்ல, மானிடரின் மானவினாகல்ல, வானவரின் அருள் நாமம் வேறு ஜென்மம் வேணும். தூய்மை என்னும் வேறு ஜென்மம் வேணும். ஒன்றான இரட்சகர் வென்றியதை நம்பி, ஒன்றான இரட்சகர் வென்றியதை நம்பி, மன்னாடு ஓருக்கு ஒன்றுவதாகி வேறு ஜென்மம் வேணும். மாறுதலாகிய உள்ள தூய்மை என்னும் வேறு ஜென்மம் வேண்டும். மைந்தர் கேளாமல் உகந்து இடரவே, மைந்தர் கேளாமல் உகந்து இடரவே, சொந்த மகன் தன்னை தந்த பிதாரு வேறு ஜென்மம் வேண்டும். மாறுதலாகிய உள்ள தூய்மை என்னும் வேறு ஜென்மம் வேண்டும். இரண்டாவது பாவனைக்கு ஜெபத்தை சொல்லும்போது பின்பாக சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கின்றோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களுக்கு நாங்கள் அன்பு கூறுவது போல ஆயிரத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமா இருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கற்பித்ததை வாழ்க்கையை சீர்படுவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேர்தலையும் தந்தருவதாக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வளர்த்துற நல்ல தகப்பனே, அருமையான இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்மா. மீண்டும் ஒரு ஓய்வு நாள் எங்களுக்கு கூட்டி கொடுத்து எங்களுக்கு அசோதரிக்கிறோம். உம்முடைய கல்வாரி ரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ளும்படியாய் உம்முடைய கல்வாரி ரத்தம் ஆண்டவரே எங்களை உச்சம் தலைமுறை உள்ளம் கால்வரை கழுவி ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துங்க. என்னுடைய எழுதுகளை ஒருமுகப்படுத்துங்க. என்னுடைய செவிகளை திறந்துங்க ஆண்டவரே. இயேசுப்பா, இந்த நேரத்திலே உம்முடைய பாதப்படிக்கு நாங்கள் குடும்பமாய் திருச்சபையாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஏற்று வளர்த்தபடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க, எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற வார்த்தையாய், அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வார்த்தையாய் இருக்க, நீங்க வருகிற ஊழியக்காரை எடுத்து நீங்க வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய பிரசனத்தினால் இடைக்கட்டும் ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு மன்ற மக்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். வேத பகுதிகளை நாம் வாசிக்க போகிறோம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12-22 வரைக்கும், 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம், சங்கீதம் 23, சுவிசேஷ பாடமாக மார்க் 10ஆம் அதிகாரம். அதுக்கு முன்பாக எல்லாரும் வேத புத்தகத்தை உயர்த்தி பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே,
விலை பெற்ற செல்வம் நீயே. என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. உபாகமம் 10ஆம் அதிகாரம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாகம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 தொடங்கி 22 முடிய. உபாகமம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 தொடங்கி 22 முடிய. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துவாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவருடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுழைத்தோலை விருப்ப சேதனம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் பார்க்கிறவரும் அல்ல. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தபடியால் அந்நியரை சிநேகித்தீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. அவரை உன் புகழ்ச்சி உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. உன் பிதாக்கள் 70 பேரால் எகிப்துக்கு போனார்கள். இப்பொழுதோ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை திரைச்சிலே வானத்தின் நட்சத்திரங்களை போல ஆக்கினார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாய். தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. நிருப பாடமாக 1 தெசலோனிக்கர் 4. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 4 வசனங்கள் 1 முதல் 8 முடிய. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. பக்கம் 281. அன்றியும் சகோதரரே, நீங்கள் இணைந்த பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறுதலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல
தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசத்தி பண்ணுகிறார். வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்து முடித்தார். தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 23. நாம் மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 23 1 6 வரை. சங்கீதம் 23 1 6 வரை. பக்கம் 683. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். மரணங்களின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை கேட்கும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பஞ்சை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. சேர்ந்து வாசிப்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக இருக்கிறேன். வாசிப்படியாக கேட்கப்படுவது வாசித்தாயிற்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலின் மகிமை உண்டாவதாக. 4ஆம் வேத பாடமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 துவங்கி 45 முடிய. மார்க்கு 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 துவங்கி 45 முடிய. அப்பொழுது செபிதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்திலே வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நானும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்ற ஒருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேதப்பாடும் வாசித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நீண்ட வண்ணமாக ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். இது ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற நேரம், ஆண்டவரை துதிக்கிற நேரம், ஆண்டவரை ஆராதிக்கிற நேரம். ஆண்டவரை நம்மை துதித்து பாடி ஆராதிக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இறங்கி வரப்போகுது. ஒவ்வொரு மேலும் அவர் கரம் தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஒருவேளை யாராவது பலவீனமாய் சுகவீனமா இருந்தால் ஆண்டவர் இந்த நேரத்தில் ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு கொடுக்க போகிறார். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை ஒரு நிமிடம் ஆராதிக்க போகிறார். எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே, கடந்த வாரம் முழுதும் கடந்த நாட்கள் முழுதும் எங்களை கண்மணி போல நீங்க பாதுகாத்தீங்களே, என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தீங்களே, என்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்தீங்களே, அதுக்கு நன்றி என்று சொல்லி
ஒருமைப்படி எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இசப்பா சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். கடந்த வாரம் முழுது ஆண்டவரே இசப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டவரே நீங்க எங்களை பாதுகாத்து வளர்த்து ஆண்டவரே இந்த நாள பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நீங்க கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறாண்டவரே, நன்றி செலுத்துறாண்டவரே, நன்றி செலுத்துறாண்டவரே. எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது, எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது. அநேக நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கொடுத்திருக்கிற நல்ல சுகத்துக்காய், பலத்துக்காய் உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உயிரோடு இருப்பது உங்களுடைய சுத்த கிருபை அல்லவா? உங்களுடைய கிருபையினால் எங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வளர்த்து வருகிற கிருபைக்காய், உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிற கிருபைக்காய் ஒரு சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம் ஆண்டவரே.
எல்லாரும் ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை சோதனைக்கிறோம், சோதனைக்கிறோம், சோதனைக்கிறோம். இந்த பிரச்சனை இறங்கி வருகிறது. அந்த பிரச்சனை இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மகிமை இறங்கி வருகிறது. ஆவியானவர் ஆண்டவரே வாசகரே. நன்றி, 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 நன்றி. எல்லாரும் இரண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேராக எல்லாரும் இரண்டு கரங்களை பரலோகத்துக்கு மகிமையுமக்கன்றோ மாட்சிமையுமக்கன்றோ மகிமையுமக்கன்றோ மாட்சிமையுமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ
என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, புகழும் ஸ்தோத்திரமோ தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமோ விடுதலை கொடுத்தே விடுதலை கொடுத்தே ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டேன். ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டேன். அருமையான இந்த பரிசுத்தமான இந்த கால வேலைக்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த புதிய நேரத்திலே உங்க நாமம் மகிமைப்பட்டதுக்காய் சொல்கிறேன். உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மனதில் இறங்கி வந்திருக்கிறேன் சொல்கிறேன். உங்களுடைய வார்த்தைகளை சுமந்திருக்கிறேன். அருமையான சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். அவர் செய்தவர்கள் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய மனைவிக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக ஆண்டவரே வல்லமையா எடுத்து பயன்படுத்த முடியும் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே எங்கள் மத்தியில் வந்திருக்கிறார் ஆண்டவரே. அவருடைய பலத்தினாலே அவரை மறைத்து அவருடைய வார்த்தைகள் வல்லமையாய் வெளிப்படுத்த அநேகருக்கு ஆசீர்வாதத்தை, அநேகருக்கு விடுதலை, அநேகருக்கு சமாதானத்தை கொடுக்கிற வார்த்தைகள் வெளிவரும்படியாய் அவர் எடுத்து பயன்படுத்த முடியாது சொல்லிக்கிறோம். மீதியான நேரத்தை உங்களுடைய கருத்தான் பண்ணுகிறேன். இந்த பொறுப்பேற்று வளர்ந்த முடியாது சொல்லிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். வீசி மஞ்ச மக்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் அமரலாம். இந்த நாளில் கூட நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற அருமையான சுவிசேஷகர் எஸ். பீட்டர் ஐயா அவர்கள் கர்த்தரின் கரங்கள் அற்புத ஊழியங்கள் வேலூர் மாவட்டத்திலே அநேக இடங்களிலே விருப்பாட்சிபுரம் பகுதியிலே ஆண்டோட ஊழியத்தை குடும்பமாய் இணைந்து செய்து வருகிறார். இந்த நாளிலே நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற அருமையான சகோதரர்களை திருச்சபையின் சார்பிலே வருக வருக என்று வரவேற்று ஆண்டவருடைய செய்து கொடுக்கும்படி அப்போது நான் கேட்கிறேன். தாங்கி என்னை திருசித்தம் போ
நம்பிக்கையில் இதயமது ஆறுதலே. நன்றி ஆண்டவரும் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாய்ப்பளித்த கிறிஸ்துவ தேவனுக்கு முதலாவது நன்றி நான் தெரிவித்துள்ளேன். இரண்டாவதாக என்னை நேசிக்கிற ஊழியத்தை நேசிக்கிற எவளுக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சபையார் யாவருக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. சண்டே தான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லா டைம்லும் ஈவினிங்கில் ப்ரேயர்கள் தான் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்துருக்குறேன். ஆனால் சண்டே ஆராதனை வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சபைக்கு ஆண்டவர் முதல் டைம் நம்ம சபைக்கு கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். சங்கீதம் 23 நம்ம வாசித்தோம். மீண்டும் கூட நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 23. கர்த்தரை மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடியே, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைக்கிறார், அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார், அவரின் ஆத்மாவை ஏற்றி நம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நடத்துகிறார். மழைகளில் பள்ளத்தாக்கி இருந்தாலும் எல்லாத்துக்கு பயப்படே, தேவனே என்னோடு கூட இருக்கிறீர், ஒரு கோலும் தடியும் எனக்கு ஏற்றும், என் சத்துருளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பலியை ஆயத்தப்படுத்தி என் தலையணினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி ஓடுகிறது, என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீண்ட நாட்களாக நிலைத்திருப்பேன். வசனத்துக்களை கையை வச்சு நம்ம எல்லாரும் ஜெபம். ஆண்டவரே என்னோட நீங்க பேசுங்க. ஆண்டவரே பெருகவும் நான் சிறுகவும், ஏன் மயப்படுவோம் நான் மறைக்கப்படுவோம். ஆவியானுடைய பிரசனத்துல எங்க நிரப்பினதுக்கு ஸ்தோத்திரம். மகிமை எங்கள் இடத்துல இறங்கி வந்ததுக்காக நன்றி சொல்லுறதுக்காப்பா. நிராகரிச்சு இயேசு நாம் ஜெபிக்கிறோம். நல்லதுதான். சங்கீதம் 23 ஒரு அருமையான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் பெரும்பாலும் நம்ம எங்க வாசிப்போம் கேட்டிருக்கிறோம். நம்ம இந்த சங்கீதத்தை நிறைய தடவை நம்ம இடத்துல வாசிப்போம். 23 எங்க வாசிப்போங்க? 23ஆம் சங்கீதம் வாசிப்பாங்க. வாசிச்சு ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. எங்க தெரியுங்களா? எங்க எங்க மரணத்துல நிறைய சங்கீதத்துக்கு 23 மரண அந்த நாளிலே வாசிப்பாங்க. ஆனா நம்ம நிறைய பேர் இந்த மரணத்துக்கே ஒதுக்கிட்டாங்க. இந்த மரணத்தின் சங்கீதம் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஆனா வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 22 எதை காண்பிக்கிறதுன்னா கடந்த காலத்தை காண்பிக்கிறது. 22 சங்கீதம் 22 எதை காண்பிக்கிறதுனா கடந்த காலத்தை காண்பிக்கிறது. தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். சங்கீதம் 24 எதை காண்பிக்கிறதுனா எதிர்காலத்தை காண்பிக்கிறது. சீக்கிரம் இயேசு வரப்போகிறார் என்பதை காண்பிக்கிறது. சங்கீதம் 23 நிகழ்காலத்தை காண்பிக்கிறது. ஆமென். நிகழ்காலத்தை காண்பிக்கிறது. ஒரு வாக்குத்தத்தம் நிறைந்த ஒரு சங்கீதம். அதான் அவர் எழுதுகிறார், கர்த்தர் என்னை இருக்கிறார். நான் வாழ்ற நாட்கள் முழுவதும் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் யார்தான்? கர்த்தர் தான் என் மேய்ப்பர். வீட்டுக்கு தலைவர் அவர்தான், எல்லாமே அவர்தான். அதனால அழகா எழுதுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆளு மேய்ச்சதுனால அவருக்கு ஒரு தாட் வருது பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறாரு. நான் ஆளுநருக்கு மேய்ப்பேன். எனக்கு மேய்ப்பன் யார்? நம்ம ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? நமக்கு மேல ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? அப்ப எனக்கு யாருன்னா என் அப்பா இல்ல, எனக்கு மேல யாருன்னா என் அண்ணா இல்ல, எனக்கு மேல என் ஆண்டவர். அப்படின்னு சொல்றேன். அழகாய் 4 வசனத்தை எழுதுகிறார். 23 4 வசனத்தை வாசித்தார், எழுதிட்டார். 5ஆம் வசனத்தை எழுதும் பொழுது ஆவியானவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஆமென். ஏதோ ஒரு காரியம் நடக்க போகிறது, ஏதோ ஒன்று காரியம் நடக்க போகுது. அங்க சொல்லுகிறது சத்துருளுக்கு முன்பாக அப்படின்னு சொல்லி போகுது. அப்போ ஏதோ ஒன்று நடக்கணும் இல்லையா? நடக்காத ஒன்று எழுதக்கூடாது. வேதாந்தம் பொறுத்த வரைக்கும் நடந்ததுதான் எல்லாமே எழுதியிருக்கிறார்கள். நடக்காத ஒன்றும் எழுதவே இல்லை. ஆவியானவர் எது நடந்ததோ, என்ன நடந்ததோ
என்ன செஞ்சு முடிச்சாங்களோ அதுதான் பரிசுத்தம். வேதாகமம் நம்ம எழுதி கொடுத்திருக்கிறார். அதே போலதான் சங்கீதம் 23:4 வசனத்தை அழகாய் அவர் எழுதினதை பார்க்கும்போது ஆவியானவர் நிறுத்தினார் என்று சொல்றது. அப்போ என்ன ஐயா அப்படின்னு கேட்கும் பொழுது வெயிட் பண்ணினார் ஆண்டவர். வெயிட் பண்ணும்போது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் அங்கே பரிசுத்த ஆவி எழுதி வைத்திருக்கிறார். 8ஆம் வசனத்தை வாசிங்க, 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் வந்தபோது எலியாபை பார்த்த உடனே கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்படவன் இவன்தான் ஆக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீருடைய முகத்தையும் ஒரு சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவளை புறக்கணித்து மனுஷன் பார்க்கிறபடியா நான் பாரு மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இங்க வேதம் சொல்லுகிறது ஈசாய் வீட்டுக்கு போப்பான்னு சொன்னார் ஆண்டவர். யாருக்குங்க? பெரிய தீர்க்கதரிசி. இஸ்ரவேலிலே சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு காரியம் மறைக்கப்படுகிறது. சமஸ்த இஸ்ரவேலுக்கே ஒரு பெரிய தீர்க்கதரிசி அவர். ஆனா அவர் வீட்டுக்கு போன்னு சொன்னாரு, ஒருவன் அபிஷேகம் பண்ண சொன்னாரு. ஆனால் ஒரு காரியம், ஒரு மனுஷனை பேரோ இன்னாரோ இத்தனாவது பையனோ அவருக்கு சொல்லவே இல்லை. தீர்க்கதரிசி தானங்க, சொல்லலாமே. எப்படி ஆண்டவர் மறைச்சார்? சில காரியம் நமக்கு தெரியும். தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் என்ன செய்யறாருங்க? காரியங்களை மறைக்கிறார். எல்லா விஷயத்தையும் கர்த்தர் சொல்லுவாருன்னா சொல்ல மாட்டார். சில காரியத்தை மறைப்பார், சில காரியத்தை சொல்லுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படிதான் சாமுவேலுக்கு காரியத்தை மறைத்து போப்பா அபிஷேகம் பண்ணணும், ஒரு பலி செலுத்த வீட்டுல போய் ஒரு காரியம் நடக்கட்டும், பெரிய விருந்து. 7 பேருக்கும் சொல்லப்பட்டது. 7 பேருக்கும் சொல்லப்பட்டது. 7 பேர் வந்துட்டாங்க. எத்தனை பேருங்க? 7 பேர் வந்துட்டாங்க. இங்க 7 பேர் சில ராஜா கூட இருந்தவங்க, சில தகப்பனார் கூட இருந்தவங்க. பாருங்க, 7 பேருக்கும் அறிவிக்கப்பட்டது, 8வது நபருக்கும் அறிவிக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. அவர் எந்த அளவுக்கு தாவீதை புறக்கணித்தார் என்பதை நாங்கள் ஆவியானவர் நன்கு உணர முடிகிறது. அவர் அந்த அளவுக்கு புரட்டார் இல்லை. அவன் ஒரு நல்ல கனப்படுறதுக்கு தகுதி இல்லை, தகுதி இல்லாதவன் அப்படின்றாங்க அவங்க. அவன் ஆடு மேய்க்கிற என்ன தெரியும் அவனுக்கு? ஆடு மேய்க்கிறவனுக்கு என்ன தெரியும்? உடனே தெரியாது. அவனையா கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி தகப்பனாரும் சொல்லல, சகோதரமாரும் சொல்லல, யாருமே எந்த விஷயம் தாவீதுக்கு அறிவிக்கப்படவில்லை. 7 பேருக்கு சொல்லி சிலெல்லாம் சொந்தமெல்லாம் வர வைத்து 7 பேர் கடக்க பண்றாரு. பாருங்க, சொல்ல போனா மொத்த பேர் வந்துட்டு பேர் தான் கடக்க பண்ணியிருக்கணும். சாமியாருக்கு முன்பா போப்பான்னு சொல்லியிருக்கணும். ஆனா ஒருவனை சொல்லாமல், எதுவுமே சொல்லாம, அவனை கண்டுக்காம 7 பேர் மாத்திரம் சொல்லி 7 பேர் நிக்க வச்சு ஒவ்வொருத்தரும் அனுப்புறாரு. எவ்வளவு பேர் தப்பு பண்றாங்க பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தகப்பன் பிள்ளைகளை 8 பேர்னா எப்படி இருக்கணும்? 8 பேரும் நல்லா பார்க்கணும். உங்களுக்கு கூட இங்க எங்க ஆவியார் ஒரு காரியத்தை சொல்றாரு. 2 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா என்ன பண்ண? நம்ம என்ன பண்ணோம்? 2 பிள்ளைங்க ஒரே 2 கண்ணா பார்க்கணும். நம்ம ஒரே மாதிரி பாருங்க, ஒரே மாதிரி செய்யுங்க, ஒரே மாதிரி கொடுங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ், ஒரே ரேட்ல ஒரே ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. ஒருத்தருக்கு அதிகமாகவும் ஒருத்தருக்கு கம்மியாகவும். இல்லைங்க அவர் கொஞ்சம் செல்லுங்க, அவர் கொஞ்சம் செல்ல இல்லைங்க, அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, இவர் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாருங்க, அப்படி எல்லாம் கிடையாதுங்க. 2 பேரும் ஒரே சமையல்ல பாருங்க. நிறைய பிரச்சனைகள் என்ன தெரியுங்களா? சொல்ல மாட்டாங்க பிள்ளைங்க, ஆனா மனசுக்குள்ள இருத்துல இருக்கும். ஏன்னா எங்க அப்பா என் தம்பி மட்டும் தான் கவனிக்கிறாரு, எங்க அப்பா எங்க அண்ணன் மட்டும் தான் கவனிக்கிறாரு, அப்படி எல்லாம் அந்த தாட்டு பிள்ளைங்களுக்குள்ள வரக்கூடாது, வரக்கூடாது. 2 பிள்ளைங்க இருக்கலாம், 3 பிள்ளைகள் இருக்கலாம், 4 பிள்ளைகள் இருக்கலாம், 5 பிள்ளைகள் இருக்கலாம். எத்தனை பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்தாலும் 5 பேர்னா 5 பேர் ஒரே சமநிலையா பாருங்கள். எத்தனை பேர் ஆமென்றீங்க? இந்த காலையில் எத்தனை பேர் ஆவியில பேசுறாருன்றீங்க? ஆமென். அல்லேலூயா. எதை செஞ்சாலும் ஒரே மாதிரி செய்யுங்க.
இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம், அது நாளைக்கு என்ன வரும் சொல்லி காட்டுவாங்க. நீனா என்னன்னா பார்த்த, உன் சின்ன பிள்ளை தானே பார்த்த, என்னையா பார்த்த, உன் பெரிய பிள்ளை தானே பார்த்த, எனக்கா கொடுத்த, அவனுக்கு தானே கொடுத்த அப்படின்னு சொல்லி காட்டுற நாட்கள் நம்ம தகப்பனார் தாயும் நிலைமையில வரக்கூடாது. பிள்ளைங்களை நம்ம சொல்லி காட்டக்கூடாது, பாத்தியா அப்படி இருக்கக்கூடாது, அப்படி எந்த நிலைமைக்கு நாம இருக்கக்கூடாது. அவங்க சொல்லாதபடி ரெண்டு பேருக்கு சமநிலையா எல்லாவற்றையும் செஞ்சு பாருங்க. எங்க அப்பா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கொடுப்பாரு, ஒரே மாதிரி செய்வாரு, ஒரே மாதிரி வாங்கிடுவாரு அப்படின்ற பேர் மட்டும் தகப்பனாருக்கும் தாய்க்கும் மரணம் வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமென். அது 10 ரூபானா கூட ரெண்டு பேருக்கு தான் கொடுங்க. இவருக்கு 5 ரூபாய் கொடுங்க, இவருக்கு 5 ரூபாய் கொடுங்க. 100 ரூபானா இவருக்கு 50 ரூபாய் கொடுங்க, இவருக்கு 50 ரூபாய் கொடுங்க. அல்லேலூயா. இவருக்கு கொஞ்சம் இல்லைங்க, அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் 100 ரூபாய், இந்த அம்மாக்கு 50 ரூபாய் கொடுக்கலாம். தப்பு பண்றோம். அத்தனை தகப்பனார் தாயே, தகப்பனும் தாயும் கர்த்தர் கணக்கு கேட்பாரு. அம்மா தப்பு பண்றியே, உனக்கு கொடுத்த 2 பிள்ளைங்க 2 கண்ணு. ஆமென். நம்ம தகப்பனார் செய்ய வேண்டியத தாயார் செய்ய வேண்டியது சரியா செஞ்சிருவங்க. இந்த தகப்பனார் 8 பிள்ளைகளையும் ஒரே மாதிரி பார்த்தாருன்னா கிடையாது. ஒருவனை புறக்கணித்து 7 பேரையும் நேசிக்கிறார், 7 பேருக்கும் அறிவிக்கிறார், 7 பேருக்கும் அழைப்பு கொடுக்கிறார், 7 பேருக்கும் தீர்க்கதரிசிக்கு முன்பாக கொண்டு வந்து நிற்க வைக்கிறார். எவ்வளவு பெரிய காரியம் வீட்டுல, எவ்வளவு பெரிய விருந்து, அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அது ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் வீட்டுக்கு வராருன்னா சும்மாவா சார்? அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். தீர்க்கதரிசி தேடிதான் எல்லாம் போனாங்க அந்த காலங்களில். தீர்க்கதரிசி தேடிதான் எல்லாம் போனாங்க. ஆனா தீர்க்கதரிசியே ஒரு வீட்டுக்கு வர்றாருன்னா ஏதோ ஒரு பெரிய காரியம் வீட்டுக்கு செய்ய போறாருன்னு அர்த்தம். சொல்றீங்க சார், ஒரு ஊழியக்காரன் தேடி போறதுக்கும் ஒரு ஊழியக்காரன் உங்க வீட்டுல வந்து ஜோம் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு சார். ஆமென். இன்னைக்கு எப்படி தெரியுங்களா, ஊழியக்காரன் வருவான்ட்டாருங்க, ஏதாவது கொடுத்தாம்பலாம். இன்னைக்கு தப்பா பிசாசு தாட்டு கொண்டு போயிட்டாங்க. கிடையாது, நாம் தேடி போறதுக்கும் ஆசீர்வாதம் உன்னை தேடி வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கிறதே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஊழியக்காரர் வந்துட்டாங்கன்னா உங்க வீடு ஆசீர்வாதமா மாறும். வீட்டுக்கு ஊழியக்காரோட அவருடைய கால்கள் உங்க வீட்டுக்குள்ள பதிஞ்சுச்சுன்னா கர்த்தர் வீட்டை ஆசீர்வாதமா மாத்துவாரு. சாமுவேல் வீட்டுக்குள் காலை எடுத்து வைக்கிறார், ஈசா வீட்டுக்குள் கால் எடுத்து வச்சோன்னு அங்க ஒரு பெரிய மாற்றமே வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு பெரிய திருப்புமுனை உண்டாகிறது, ஒரு பெரிய மாற்றங்களை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். 7 பேர் வந்தோம். கர்த்தர் சொல்றாரு 7 பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. உலகத்தின் தகப்பன் 7 பேரை நேசிச்சாரு, பரலோகத்தின் தகப்பன் புறக்கணிக்கப்பட்டவனை நேசித்தான். ஒருவேளை உறவுகளால் நம்ம புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், சொந்தங்களால் நம்ம புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் எவ்வளவு நம்ம புறக்கணிக்கப்படுகிறோமோ பரலோகத்தின் தேவன் நம்மை நேசிக்கிறார். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவங்க கையை கொடுத்து சொல்லுங்க, சிஸ்டர் பிரதர்ஸ், நீங்க புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம், தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்ல, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசி